இவங்க தொடர்ந்து 15 ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. 2016 இது குறித்து சட்டமன்ற தேர்தல் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இவங்க கோரிக்கைகள் அனைத்தும். ஆனால் அந்த 10 ஆண்டுகளை நிறைவேற்றலை, இந்த 5 ஆண்டுகளை நிறைவேற்றலை. இனி வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி நிறைவேற்றுங்க? இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக இந்த ஆதரவா? இது 525 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிற செய்யாத திமுக பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. கேளுங்க, 15 நாள் பார்த்தா எங்களுக்கு இப்போ தானேப்பா தெரியும். யாருடைய கவனத்துக்கு இவங்க இப்போ தானே என்னை மாதிரி ஆட்களை கூப்பிட்ருக்காங்க. அப்போ கூப்பிட்டு முதலமைச்சரை இவங்க சங்கத்தினர் பார்த்துருக்கணும், எங்களை மாறுகளை சொல்லியிருக்கணும். நாங்கள் அவங்கள தூங்க விட்டுருக்க மாட்டோம், சகோதரிகள் வேலையை பிடிச்சிருப்போம். இப்போ நம்புங்கப்பா, நாங்களாம் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு உறுதியாக செய்து கொடுக்கப்படும். எங்களுடைய தலைவரிடம் கேட்டு அதை நாங்கள் செய்வதற்கு அத்தனை முயற்சிகள் எடுப்போம் தெரிஞ்சுக்கணும். வேற என்ன கேள்வி? திமுகவின் செய்து முடித்த அந்த செயல்கள் அடுத்த ஆட்சிக்கு ஒரு வழிகோலாக இருக்கு சிஎம் பேசியிருக்கிறார். நேற்று கூட்டுறவங்களுக்கு காலையில் சோறு போட்டார், முந்தா நாள் ஒருத்தருக்கு ஒரு திறக்கிறாரு, முந்தின ஒரு பாலத்துக்கு திறக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறாரு. 5 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணாங்களா? அவன் மார்க் பரீட்சையில் எழுதுகிற பிள்ளைகளுக்கு பேராசிரியர் மார்க் போட்டு தேர்வு செய்வாங்க. 4.25 வருஷத்தில் உங்கள் கனவு திட்டம் என்னன்னு கேட்குறார் திரு ஸ்டாலின் அவர்கள். திமுக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்பதை எங்கள் கனவுன்னு நம்ம பேராசிரியர்களாக சொல்கிறாங்க. அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும். இவங்களை விடுங்க, எத்தனை போராட்டம் நேற்று முந்தின கேட்டீங்கல்ல, அத்தனை அங்கன்வாடி ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள் அவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக அவங்களுக்கு வேண்டிய கம்பெனியை மட்டும் வச்சு ஜாக்டோ ஜியோன்னு சொல்லி ஒரு ஒரு பாராட்டு விழா நடத்தி தனக்கு தானே பாராட்டு விழா, என் மகன் எனக்கு பாராட்டு சொல்கிற மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதில் நம்பிக்கை இல்லாமல் தான் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க சகோதரிகள். இவ்வளவு பேர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இன்னைக்கு திமுக மத்திய அரசோட பட்ஜெட்டு சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. கேளுக்கு முடிச்சிட்டிங்களா இருக்கா? நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் நேருக்கு நேராக நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணி அடித்தார் போல எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் செய்த தவறுகள், அவங்க எந்தெந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணாங்க, இப்போ எப்படி அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அத்தனை பிஜேபி ஆட்சி செய்திருக்கிறோம். காங்கிரஸ் மோசமான ஆட்சி என்பதை கிழித்து கேரி நிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பு. பதிலை படித்து பார்க்க சொல்லுங்கள். இப்போ திமுக ஆட்சியை தவிர மற்ற யார் ஆட்சி அமைச்சாலும் அது டெல்லி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இருந்துட்டு போட்டால் இப்போ இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், இங்கே இன்னொரு 10 ரயில் வேணும்னாக்க டெல்லியில் தான் கேட்க முடியும். ஆத்தாவிட்ட போய் கேட்க முடியும். அதெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் கேட்க முடியும். தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க என்டிஏ கூட்டணிக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூப்பிட்றாங்க. தவறு இல்லை தம்பி. இப்போ போராடுறதுக்கு நாங்கள் எதிர்கட்சி தானே எங்களை கூப்பிட்றாங்க. திமுக வந்தாங்களாம்மா, வரமாட்டாங்கல்ல, நாங்கள் தான் வரணும். தொடர்ந்து இன்றைக்கு தொடர்ந்து இந்த 9 நாட்களாகவே பல்வேறு சங்கங்கள் 9ஆம் தேதியிலிருந்து இல்லை, அது இல்லாமல் சத்துணவு ஊழியர்கள் இன்னொரு 11வது நாளாக ஆர்ப்பாட்டம் 31 நாளாக இருக்காங்க. நாங்கள் 11வது நாள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்று ஒரு நாள் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு சங்கங்கள் தமிழகத்தை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து இடத்துலையுமே போராட்டம் தமிழகம் முழுவதுமே தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? திமுக ஆட்சி ஒரு அன்ஃபிட் ஆட்சி, எதையும் செய்ய லாய்க்கில்லாத ஆட்சிக்கிறது உங்களுடைய கேள்வியிலிருந்தே வருகிறது. நீங்களே சாட்சி, அதை அப்படியே போடுங்க.